செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டசபையில் கடும் கூச்சல் குழப்பம். இலவச அரிசி கொள்முதல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தும்படி எதிர்க்கட்சிகள் ஆவேசம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பது உறுதி. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருப்பதால் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் என முதல்வர் நம்பிக்கை. பாமக மக்களின் அடிப்படை உரிமை விழிப்புணர்வு. புதுவையில் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்வில் திட்டங்களை துவக்கி வைக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. இனி விரிவான செய்திகள். இலவச அரிசி கொள்முதல் செய்வதில் நடைபெற்றுள்ள முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வற்புறுத்தியதால் புதுவை சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது. புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் அன்பழகன் மாநிலத்தில் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு எத்தனை கிலோ இலவச அரிசி வழங்கப்படுகிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் மாதம் 10 கிலோ அரிசி என அறிவித்து அவை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் டெண்டர் மூலம் பெறப்பட்ட அரிசியை பெரும் மக்கள் அரசை பாராட்டி வருகின்றனர் என்றார். சில இடங்களில் விநியோகிக்கப்படும் அரிசி குறித்து புகார் எழுந்தால் நல்ல அரிசியை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட அதிமுக உறுப்பினர் அன்பழகன் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது விநியோகிக்கப்பட்ட அரிசியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறிய முதல்வர் தற்போதுள்ள ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றார். மேலும் அவர் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் அரிசியை சட்டசபையில் காட்டி தரமற்ற அரிசியை கொள்முதல் செய்வதில் நடைபெற்றுள்ள முறைகேடு குறித்து விசாரணை நடத்த அரசு தயாரா என கேள்வி எழுப்பியதுடன் இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். ஆனால் முதல்வர் எந்தவித அறிவிப்பும் வெளியிடாததால் ஆவேசமடைந்த அதிமுக உறுப்பினர்கள் இலவச அரிசி கொள்முதல் முறைகேடு குறித்து விசாரணைக்கு உத்தரவிடாத அரசினை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். இதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மார்க்கெட் விலையை விட 30% அதிக தொகைக்கு கொள்முதல் செய்யப்படும் அரிசியை ரத்து செய்ய வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் ரங்கசாமி எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் கூறுவது போன்று 21 ரூபாய்க்கு அவர் வாங்கி தந்தால் அதனை வாங்க அரசு தயார் என பதிலளித்தார். மேலும் இலவச அரிசி திட்டத்தை குறை கூற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது சரியல்ல என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் இலவச அரிசி கொள்முதலில் முறைகேடு நடைபெறவில்லை என்றார். 31 ரூபாய்க்கு எதற்கு அரிசி வாங்க வேண்டிய காரணம் என்ன என்றுடன் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட திமுக உறுப்பினர் நாஜம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது இலவச அரிசி திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தற்போதுள்ள முதல்வர் ரங்கசாமி கூறியிருந்தார் என்றும் இதே கருத்தை ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணனும் கூறியிருக்கிறார் என்பதால் அரிசி கொள்முதல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அரசு விநியோகம் செய்வது 25 ரூபாய் அரிசி என்ற போது குறுக்கிட்ட முதல்வர் ரங்கசாமி அந்த அரிசியை எதிர்க்கட்சி தலைவர் வாங்கி கொடுத்தால் அதனை வாங்க அரசு தயாராக உள்ளதென்றார். இந்நேரத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன் இப்பிரச்சனையில் அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறிய போது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சபையில் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதன் பின்னர் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் கடந்த ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றது என்று ஒட்டுமொத்தமாக கூறுவது சரியல்ல என்றும் எந்த அமைச்சர் தவறு செய்தார் என்பதை மட்டுமே சுட்டிக்காட்ட வேண்டும் என்றார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் இலவச அரிசி முறைகேடு தொடர்பாக விசாரணைக்கு தயார் என ஆவேசமாக கூறினார். அதற்கு அதிமுக உறுப்பினர் அன்பழகன் இந்த பிரச்சனையில் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் அரசை இணைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு காங்கிரஸ் தயாராக இருக்கும் போது முதல்வர் ரங்கசாமி தயாராக இல்லையே என கேள்வி எழுப்பினார். இதன் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர் வல்சராஜ் மாஹி பகுதியில் 8 ரூபாய் மதிப்புள்ள ரேஷன் அரிசி விநியோகம் செய்யப்படுகிறது என்றும் ஆனால் புதுவை காரைக்காலில் 31 ரூபாய் அரிசி விநியோகம் செய்யப்படுவதால் இந்த அரிசியை மாகியிலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
காலை 9:30 மணியில் இருந்து 10 மணி வரை அரை மணி நேரம் ஒரே கேள்வி தொடர்பாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட போதிலும் இந்த பிரச்சனையில் விசாரணை தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி எந்தவித அறிவிப்பையும் வெளியிடாமல் அமைதி காத்தார். இதனால் சபாநாயகர் சபாபதி வேறு கேள்வியை சபையில் எடுத்துக்கொண்டதால் இலவச அரிசி முறைகேடு விசாரணை தொடர்பான பிரச்சனை ஓய்ந்தது. மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் காரணமாக புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பது உறுதி என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் அன்பழகன், திமுக உறுப்பினர் நாஜிம் ஆகியோர் மாநில அந்தஸ்து பெற அரசு எடுத்த நடவடிக்கை என்னவென கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையில் புதிய ஆட்சி அமைந்திருப்பதால் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார். அப்போது குறுக்கிட்ட திமுக உறுப்பினர் நாஜிம், மாநில அந்தஸ்து விஷயத்தில் தேர்தலுக்கு முன்பிருந்த ஆர்வம் தற்போது முதல்வர் ரங்கசாமியிடம் இல்லை என்றார். அதற்கு முதல்வர் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு உண்டு என்றார். அதற்கு காங்கிரஸ் உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ், தற்போதுள்ள நிலைதான் கடைசி வரை நீடிக்கும் என்றும் மாநில அந்தஸ்து சாத்தியமில்லை என்றார். பாமர மக்களின் உரிமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சனிக்கிழமையன்று உச்சநீதிமன்ற நீதிபதி முகமதையா துவக்கி வைக்க இருப்பதாக வழக்கறிஞர் அப்துல் ரஷீத் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டப்பணிகள் ஆணையத்தின் முக்கிய குறிக்கோள் பாமக மக்களின் உரிமைகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்றும் இந்திய அரசின் தேசிய சட்ட விழிப்புணர்வு கொள்கைக்கு ஏற்ப பாமக மற்றும் வறுமையில் வாடுகின்ற மக்களுக்குண்டான அரசியல் அமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டுள்ள உரிமைகள் பற்றி விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் புதுவை சட்டப்பணிகள் ஆணையம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது என்றார். இதன் ஒரு அங்கமாக சனிக்கிழமையன்று காலை 10:30 மணி அளவில் கம்பன் கலையரங்கில் கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட விழிப்புணர்வை உச்சநீதிமன்ற நீதிபதி முகமதையா துவக்கி வைக்கிறார் என்ற அப்துல் ரஷீத், இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், முதல்வர் ரங்கசாமி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஹக்னி ஹோத்ரி, பால் வசந்தகுமார், மாவட்ட நீதிபதி அருள், தலைமை நீதிபதி வேல்முருகன், வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க உள்ளனர் என்றும் நிகழ்வில் கிராமப்புற சட்ட பாதுகாப்பு மற்றும் ஆதரவு மையங்களை துவக்கி வைத்தல், காரைக்கால் பகுதிக்கு சட்டப்பணிகள் ஆணையம் அறிவித்தல், சட்டக்கல்லூரியில் ஆலோசனை மையம், கட்டணமில்லா தொலைபேசி சேவை, செய்தி தொகுதி வெளியிடுதல் போன்றவற்றையும் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். சீனாவில் நடைபெற இருக்கும் ஆசிய ஸ்கேட்டிங் நடன போட்டியில் இந்திய அணியின் சார்பில் பங்கேற்கும் புதுவை பெத்தி செமினார் பள்ளி மாணவன் மகாராஜன் தீபக் ராஜை சங்க நிர்வாகிகள் வாழ்த்தினர். சீனாவில் உள்ள ஹைனிஜில் வருகிற 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை ஆசிய நடன ஸ்கேட்டிங் போட்டி நடைபெறுகிறது. இதில் இந்திய அணியின் சார்பில் புதுவை பெத்தி செமினார் பள்ளி மாணவன் மகாராஜன் தீபக் ராஜ் பங்கேற்கிறார். இதனையொட்டி அவருக்கு புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் திருவேங்கடம், பொதுச் செயலாளர் பிரசாத் ராம், துணைத் தலைவர் தாமஸ், பெத்தி செமினார் பள்ளி முதல்வர் அருள்நாதன் மற்றும் பெற்றோர் வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய பாக்ஸிங் சம்மேளன செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதுவையை சேர்ந்த கோபுவிற்கு நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த 2011ஆம் ஆண்டு அகில இந்திய பாக்ஸிங் சம்மேளனம் கலைக்கப்பட்ட பிறகு 2014ஆம் ஆண்டு பாக்ஸிங் இந்தியா என்ற சம்மேளனத்திற்கு சர்வதேச பாக்ஸிங் கவுன்சில் தற்காலிக அங்கீகாரம் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து பாக்ஸிங் இந்தியா என்ற சம்மேளனத்திற்கான தேர்தல் மும்பையில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தலைவராக சந்தீப் ஜெகத் ஜோஜியா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளராக ஜெய் ஹோலி வெற்றி பெற்றார். செயற்குழு உறுப்பினராக புதுவை குத்துச்சண்டை சங்க பொதுச் செயலாளர் கோபு 64 வாக்குகளில் 49 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மக்கள் வசதிக்காக போக்குவரத்து துறை, குடிமைப் பொருள் வழங்கல் துறை பணிகள் விரிவாக்கப்படும்.
சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் 5 லட்சம் மதிப்புள்ள காப்பர் ஒயர்கள் திருடியவர்கள் வாங்கியவர்கள் கைது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரியாங்குப்பம் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக நடந்தேறிய கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், ஜெயமூர்த்தி, வேளாண் அறிவியல் நிலைய சேர்மன் சுரேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் குமரகுரு, திமுக பிரமுகர் செல்வம் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் 1 மாத சம்பளத்தை தருவதாக சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன், காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா 5 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கி உள்ளது போன்று புதுவை அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும், அதிமுக உறுப்பினர்களின் நிவாரணத் தொகையாக 1 மாத சம்பளத்தை வழங்க உள்ளோம் என்றும் இதனை அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்றார். முன்னதாக பேசிய அதிமுக உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், புதுவை அரசு மேல்நிலை பள்ளிகளில் 54 விரிவுரையாளர்கள் பணியிடங்களை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கொண்டு தொகுப்பூதிய ஒப்பந்த விரிவுரையாளர்களால் நியமிக்க நேர்காணல் நடத்தி இருப்பது கண்டனத்துக்குரியது என்றும், படித்த வேலையற்ற இளைஞர்கள் பலர் இருக்கும் நிலையில் தகுதியானவர்களை கொண்டு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றார். இதன் பின்னர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்துவின் மறைவிற்கு சட்டசபையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ஆதரித்து அனைத்து கட்சி உறுப்பினர்கள் உரையாற்றினர். மேலும் நியமன எம்எல்ஏக்களாக பதவியேற்றுள்ள பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் ஆகியோரும் சட்டசபையில் முதல் முறையாக தங்கள் பேச்சை துவக்கினர். புதுவையில் போக்குவரத்து துறை மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை பணிகள் மக்கள் வசதிக்கேற்ப விரிவாக்கம் செய்யப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் பாஸ்கர், கடந்த ஓராண்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எத்தனை குடும்பங்களுக்கு சிகப்பு நிற குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, தற்போது புதுவையில் 3,35,335 குடும்ப அட்டைகள் இருப்பதாகவும் 410 பேருக்கு சிகப்பு நிற குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றும், தற்போது 35,000 விண்ணப்பங்கள் வந்திருப்பதால் அவை பரிசீலிக்கப்பட்டு வழங்கப்படும் என்றார். மேலும் மக்கள் வசதிக்கேற்ப குடிமைப் பொருள் வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை பணிகள் விரிவாக்க செய்யப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் வருமான உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, வருமான உச்சவரம்பு 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், இது தொடர்பான அரசாணை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார்.
மேலும் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, உசுடி ஏரியில் பறவைகள் சரணாலயம் அமைக்க ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், இருப்பினும் 8 கோடி ரூபாய் மதிப்பில் மற்றொரு திட்டமும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். புதுவை அருகே சேதராப்பட்டில் உள்ள தனியார் கம்பெனியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகளை திருடி விற்ற வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அருகே உள்ள சேதராப்பட்டு தனியார் கம்பெனியில் கடந்த 1ஆம் தேதி மர்ம ஆசாமிகள் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் வயர்களை திருடி சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி மயிலம் சாலையில் சந்தேகப்படும் வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த விநாயகபுரம் கண்ணபிரான், புதுப்பாக்கம் சுப்பிரமணி ஆகியோரை விசாரித்ததில் அவர்கள் தனியார் கம்பெனியில் திருடிய வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருட்டு பொருட்களை வாங்கியதாக விநாயகபுரம் கதிர்வேல், புதுவை நாகராஜன், ரங்கநாதபுரம் ராஜா ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களை சீனியர் எஸ்பி பாராட்டினார். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் நாள் விழாவில் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக ஆசிரியர் நாள் விழா நடைபெற்றது. விழாவில் ரோஸ் வரவேற்றார். பள்ளி துணை முதல்வர் சகிலா வாகிது தலைமை தாங்கினார். அரசு கொறடா நேரு விழாவில் கலந்து கொண்டு புதுவை மாநில அரசின் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற பள்ளியின் துணை முதல்வர் சகிலா வாகிதிற்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். மேலும் அவர் பேசுகையில், இப்பள்ளியின் பெருமைக்குரிய துணை முதல்வர் திறமைமிக்க ஆசிரியர்களின் கடின உழைப்பால் இங்கு படிக்கும் மாணவியரின் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக திகழும் என்றார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கலிய பெருமாள் ஆசிரியர்களை வாழ்த்தி பேசினார். ரேணுகா நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஆரோக்கிய ராஜா, கலைதாசன், உஷாபாய், ராசகோபால், கப்ரியேல், கோவிந்தராசு, பாரதிதாசன், திலகவதி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்திருந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டசபையில் கடும் கூச்சல் குழப்பம். இலவச அரிசி கொள்முதல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தும்படி எதிர்க்கட்சிகள் ஆவேசம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பது உறுதி. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருப்பதால் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் என முதல்வர் நம்பிக்கை. பாமக மக்களின் அடிப்படை உரிமை விழிப்புணர்வு. புதுவையில் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்வில் திட்டங்களை துவக்கி வைக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.